தேசிய கல்வி நிறுவனத்தின் அனுசரணையுடன் பிரயோகணிதம் பாடவேளை 2இல் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து மாணவர்களை வரவேற்பதுடன் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். முன்னைய முதலாவது பாடவேளையில் நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை இன்று பயிற்சிகள் செய்வதன் மூலம் நாங்கள் தொடர்ந்து மேலும் கவனத்தை செலுத்தக்கூடியதாக நாங்கள் கொள்ளப் போகின்றோம். பாடவேளை 1இல் கற்பித்த முழு தியரியும் அதனை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட இருக்கின்ற பயிற்சிகளில் முதலாவது பயிற்சியை அன்று நடந்து முடிந்த பாடவேளையில் செய்து முடிக்கப்பட்டது. அது அனைவருக்கும் நன்றாக விளங்கியிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இன்று நாங்கள் 2வது பயிற்சியை ஆரம்பிக்க காத்திருக்கின்றோம். அதை நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது பாருங்கள், 2வது பயிற்சி உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. கரடான தட்டொன்று அதன் நிலைக்குத்தான அச்சு குறித்து சீரான கோணவேகம் ஒமேகாவுடன் சுழல்கிறது. சிம்பிள் எம் திணிவுள்ள பி என்னும் துணிக்கை அச்சிலிருந்து 4/3 a தூரத்தில் காணப்படுகிறது. பீக்கும் தட்டுக்கும் இடையே ஆன உராய்வு குணகம் 3/5 ஆகும். துணிக்கை பீயானது தட்டு தொடர்பாக ஓய்வில் இருக்கிறது எனின் ஒமேகா வர்க்கம் சிறிது சமன் 9g/20a என காட்டு. இதான் கேள்வி. அதில் 2வது கேள்வியில் முதலாவது பகுதியாக இந்த கேள்வியை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறேன். கேள்வியை வடிவாக வாசிக்க வேணும். அதுக்கு பிறகுதான் நாங்கள் படத்தை இங்கே போடப்போம். கரடான தட்டொன்று அதன் நிலைக்குத்து அச்சு குறித்து சீரான கோணவேகம் ஒமேகாவுடன் சுழலுகிறது. அப்போ கரடான தளம் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு நாங்கள் பார்க்க வேண்டியது உராய்வு என்று சொல்லுகின்ற ஒரு பகுதி. உராய்வு கரடான இதில் தான் நாங்கள் உராய்வு பற்றி கதைக்கலாம். அங்கு சுழல்கிறபடியால் கோணவேகம் ஒமேகாடு சொல்றபடியால் அங்கு ஒரு கிடையான வட்ட இயக்கம் ஒன்று வரப்போன்றது. சீரான கோணவேகத்துடன் இயங்குகின்றது. மேலும் நாங்கள் அதுக்கு மையத்தை நோக்கி ஒரு ஆர்முடுகள் இருக்கென்று நாங்கள் அன்றைக்கெல்லாம் கண்டுகொண்டோம். அப்போ அங்கேயும் வரப்போகின்றோம். அது அந்த அச்சிலிருந்து 4/3 a தூரத்தில் காணப்படுகின்ற பொழுது தொடர்ந்தும் ஓய்வில் இருக்கிறன்னு சொல்லப்பட்டிருக்கு. தட்டு தொடர்பாக ஓய்வில் இருக்கின்றது. ரைட். இதுக்கு நாங்கள் என்ன மாதிரி படத்தை போடலாம்னு பார்ப்போம். ரைட். முதலாவது கேள்வி இதான் படம். ஓவில் இருந்து 4/3 a தூரத்தில் துணிக்கை இருக்கின்றது. கோணவேகம் ஒமேகாவுடன் சுழல்கிறது. அப்போ இங்கே நாங்கள் தட்டிலே வைக்கப்பட்டபடியால் அங்கே விசைகளை நீங்கள் ஒழுங்காக காட்டுதல் வேண்டும். விசைகள் நிலத்து, அதாவது தட்டு தொடர்பாக துணிக்கைக்கு தளத்துக்கு செங்குத்தாக R என்னும் செம்பன் மருதாக்கமும் தட்டினால் வழங்கப்படுகின்ற நிறை கீழே எம்ஜியாகவும் நீங்கள் கீறி காட்ட வேண்டும். இப்பொழுது சுழல்வதால் உங்களுக்கு தெரியும், அந்த துணிக்கை மையத்தை வச்சு கொண்டு ஒரு வட்டப்பாதையில் வந்து கொண்டிருக்கும். தட்டு சுழல்வதால் அதுவும் சேர்ந்து சுழண்டு கொண்டு வரப்போன்றது. அதாவது தட்டு சுற்றுவதால் துணிக்கையும் சேர்ந்து சுற்றும். அதனது ஆரை 4/3 a. அப்போ 4/3 a ஆரையுடைய ஒரு வட்டப்பாதையில் சுழல்வதால் அதனுக்கு மையத்தை நோக்கி ஒரு ஆர்முடுகள் ஒன்று உருவாகும் என்று நாங்கள் ஆரம்பத்தில் எங்களுடைய தியரியில் படிச்சிருக்கின்றோம். அப்போ நாங்கள் அதுக்கு பார்த்தால் இங்கே வருவோம். ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம். அந்த படத்தை நான் இங்கே கீறியிருக்கிறேன். இவ்வாறு வட்டப்பாதையில் இது சுழண்டு கொண்டு வரப்போன்றது. ஆகவே இதற்கு இந்த திசையில் ஒரு ஆர்முடுகள் ஒன்று வரப்போன்றது. அப்போ நாங்கள் முதலாவதாக இது தொடர்ந்தும் சமநிலையில் இருப்பதால் துணிக்கைக்கு நாங்கள் நிலைக்குத்தாக சமநிலைக்குரிய சமன்பாட்டை போட்டால் R சமன் mg காணப்படும். அது முதலாவது சமன்பாடு. இப்போ இந்த திசையில் நாங்கள் ஆர்முடுகள் ஒன்று சொல்லிப்படுவதால் அங்கே ஒரு விசை ஒன்று சொல்லிப்பட்டிருக்கும். அதை நாங்கள் F1 என்று போடுவோம். அப்போ F1 என்னத்துக்கு சமமாக இருக்கும் என்றால் m × 4/3 a ஆரை ஒமேகா வர்க்கத்தினால் தரப்படும். பார்த்துக் கொள்ளுங்கள். முதலாவது நாங்கள் துணிக்கையின் சமநிலைக்கு நிலைக்குத்தான இயக்கம் இல்லை. ஆகவே R சமன் mg காணப்படும்.
மேலே நோக்கிய விசையும் கீழ் நோக்கிய விசையும் சமநிலைக்கு சமனாக இருக்கு. இரண்டாவதில் உங்களுக்கு தெரியும், வட்டப்பாதையில் சுழல்வதால் மையத்தை நோக்கிய ஒரு ஆர்முடுகள் உருவாகுவதால் அங்கு ஒரு விசை ஒன்று தொழிற்படுவதற்கு சாத்தியம் இருக்கின்றது. அது எப்படி இருக்க வேண்டால் திணிவு தர அதனது ஆர்முடுகள். ஆர்முடுகள் வந்து இந்த ஏ ஒமேகா வர்க்கத்தினால் தரப்படும், ஆர் ஒமேகா வர்க்கத்தினால் தரப்படும். இங்கு ஆரின் பெறுமதி 4/3a. இந்த ஆரின் பெறுமதி 4/3a. அப்ப நாங்கள் இதை கண்டுபிடிச்சு வடிவா எழுதி வச்சுக்கொள்வோம். 4/3 ma ஒமேகா வர்க்கம். ரைட், 4/3 ma ஒமேகா வர்க்கம் என்னால் தரப்படும் அதனுடைய விசை. இப்ப விசை ஒன்று வருவதால் கரடான தளம் காரணமாக இங்கு ஒரு உராய்வு விசை ஒன்று உருவாகும். இந்த உராய்வு விசை இந்த பக்கத்தில் காணப்படும். இப்படி உராய்வு விசை. இந்த விசை என்ன செய்யும்? உராய்வு விசையை பற்றி சொல்லுகின்ற பொழுது உராய்வு விசை ஒரு அதிகரிக்கும் விசை. ஆரம்பத்தில் துணிக்கை ஓய்விலே இருந்தால் சாதாரணமாக விசை ஒன்று பிரயோகிக்கப்படாத இடத்தில் உராய்வு விசை 0. படிப்படியாக நாங்கள் விசையை அதிகரித்துக் கொண்டு வருகின்ற பொழுது உராய்வு விசையும் அதிகரித்து ஒரு எல்லை பெருமானத்துக்கு செல்லும். அந்த எல்லை பெருமானத்துக்கு பிறகு அது அதிகரிக்காது. அது நீங்கள் ஏற்கனவே உராய்வு என்ற பகுதியில் மாணவர்கள் எல்லாரும் படிச்சிருப்பீர்கள். உராய்வு விசையானது ஒரு அதிகரிக்கும் விசை. ஒரு குறிக்கப்பட்ட எல்லை வரைதான் இந்த உராய்வு விசை அதிகரிக்கும். அந்த உராய்வு விசை எல்லை பெருமானத்தை அடைந்து நாங்கள் கொடுக்கின்ற விசை அதுக்கு மேலே போகும் என்று சொன்னால் துணிக்கை இயங்க ஆரம்பிக்கும். ஆகவே நாங்கள் கொடுக்கின்ற விசையும் அந்த எல்லை பெருமான உராய்வு விசையும் சமனாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை சொல்றாங்க எல்லை சமநிலை என்று சொல்றாங்க. எல்லை சமநிலை அதை நீங்கள் உராய்வில் படிச்சிருப்பீங்க. எங்களுக்கு அது இந்த இடத்துல பெருசாக அவ்வளோ இல்லை, நாங்கள் சொல்ல போகிறோம். அந்த உராய்வு விசை வந்து எப்பொழுதும் ஒரு அதிகரித்து கொண்டு செல்லுகின்ற தன்மையை கொண்டிருக்கு. அப்போ நாங்கள் சொல்லுவோம் இந்த எஃப் உயர்வை நாங்கள் மேக்சிமம் என்று போடுவோம். எஃப் உராய்வு விசையின் கீழ் எஃப் மேக்சிமத்தின் கீழ் ஆர் சமன் உராய்வு குணகத்துக்கு சமன் என்று நீங்கள் படிச்சிருப்பீங்க. எஃப் மேக்சிமம் எஃப் அதால் உராய்வு விசையின் அதிகரிப்பு பெருமானம் அது அடையக்கூடிய ஆகக்கூடிய பெருமானம் வந்து எஃப் உயர்வு எஃப் மேக்சிமம் என்று சொல்லப்படும். அதை நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அதனை செவன் மரதாக்கத்தால் பிரித்தால் கிடைப்பது தான் அந்த உராய்வு குணகம். இப்போ நாங்கள் எங்களுக்கு உராய்வு குணகம் உங்களுக்கு கணக்கில் தரப்பட்டிருக்கிறது 3/கீழ் பாருங்கள், உராய்வு குணகம் 3/5 என்று தரப்பட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் இதிலிருந்து இந்த 2 முதலாவது ஆர் சமன் எம்ஜி என்று போட்டிருக்கிறீர்கள். இந்த சமன்பாட்டின்படி எஃப் மேக்சிமத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ரைட், எக்ஸ் மேக்சிமம் ஆனது மியூ தரம் ஆர். மியூ தந்திருக்கிறார் உங்களுக்கு கணக்கில் 3/5 என்று தரப்பட்டிருக்கிறது. 3/5 தர ஆர் வந்து எம்ஜி என்று கண்டுபிடிச்சிருக்கின்றோம். வடிவாளி நீங்கள் என்றால் 3/5 எம்ஜி. ரைட், 3/5 எம்ஜி. ரைட், 3/5 எம்ஜி கண்டுபிடிச்சாச்சு. எஃப் மேக்சிமம் எஃப் மேக்சிமம் ஆனது 3/5 இதை விட கூட முடியாது. அப்போ நாங்கள் இங்கே சுழல்வதால் வருகின்ற அந்த உராய்வு இந்த மற்ற விசை இந்த 3/5 எம்ஜியிலும் பார்க்க குறைவாக காணப்பட்டால் தான் தொடர்ந்தும் தட்டில் அது ஓய்வில் இருக்கு. அப்போ நாங்கள் அதுக்கு ஒரு வரவிலக்கணம் எழுதுவோம், அதாவது ஒரு நிபந்தனை ஒன்று எழுதுவோம். துணிக்கை தொடர்ந்து ஓய்வில் இருப்பதற்கு. ரைட், துணிக்கை தொடர்ந்து ஓய்வில் இருப்பதற்கு என்ன நிபந்தனை போடுவோம்? அங்கே கணிச்சிருக்கிற F1 வந்து சிறிது அல்லது சமன் எஃப் மேக்சிமமாக இருக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமான முடிவு. திருப்பி சொல்லுகின்றேன், முதல் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துருக்கீங்க, திருப்பி மீண்டும் ஒரு நான் சொல்லுகின்றேன். ஆனால் இந்த முடிவு மிக முக்கியமாக இருக்கும். இந்த எஃப் என்னும் விசை வெளியில இருக்கின்ற இந்த பக்கத்துக்கு உராய் விசை ஒன்று இருக்க போன்னு சொல்லேன். அந்த உராய் விசை வந்து அதிகரித்தும் தன்மையை கொண்டது. அது அடையக்கூடிய எஃப் மேக்சிமம் ஆனது எஃப் மேக்சிமத்தின் கீழ் ஆர் சமன் மியூ என்னும் தொடர்பினால் தரப்படும். அப்ப எஃப் மேக்சிமம் ஆனது மியூ தரப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் ஆறும் ஏற்கனவே நாங்கள் கணித்து வைத்திருக்கின்ற பொழுது அதை நாங்கள் 3/5 எம்ஜி என்று நாங்கள் மேக்சிமத்தை கண்டுபிடிச்சிருக்கின்றோம். அதை விட கூட முடியாது. அதை விட கூடிட்டதுன்னு சொன்னால் அதாவது கூட முடியாது. இந்த விசை அங்கே சுழல்வதால் இருக்கிற விசை கூடிட்டுன்னு சொன்னால் புறாது இயங்க வெளிக்கிட்டு. அப்போ அது வரைக்கும் அந்த விசை தொடர்ந்தும் ஓய்வில் இருப்பதற்குரிய நிபந்தனை தான் எங்களுக்கு தேவை. என்ன சொல்லிக்கார் பாருங்கள், கணக்கில் பி ஆனது தட்டு தொடர்பாக ஓய்வில் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் அதுக்குரிய
முறையில் நாங்கள் நிபந்தனைகளை தெளிவாக கொடுக்க வேண்டும். அதாவது தட்டு தொடர்பாக துணிக்கை தட்டில் தொடர்ந்து ஓய்வில் இருப்பதற்கு உரிய நிபந்தனை அங்கு சுழல்வதால் வருகின்ற விசையானது எஃப் மேக்சிமத்துக்கு சமனாக இருக்கலாம் அல்லது அதை விட சிறிதாக இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் இதில் ஏற்கனவே F1 கண்டு வச்சிருக்கின்றோம். அப்போ நாலின் கீழ் 3 m இன்டூ a ஒமேகா ஸ்கொயர்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு F மேக்சிமம் 3 கீழ் 5 mg. இதில் நீங்கள் பொதுவானவற்றை நீக்கிவிட்டு எம்ஏ நாங்கள் கேன்சல் பண்றோம், வெட்டுப்படவில்லை. எங்களுக்கு இந்த கேட்ட கேள்வி ஒமேகா வர்க்கத்தை தான் கேட்டிருக்கிறார். அப்ப MA ஒமேகா வர்க்கம். இப்ப நாங்கள் திருப்பி இங்கே எழுதுவோம். அந்த இட 10 இருக்கின்றபடியால் 4 கீழ் 3 A ஒமேகா ஸ்கொயர்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3/5 3 கீழ் 5 G. சரி பாருங்கள், எம்மும் கேன்சல் ஆயிட்டது. இந்த இலக்கம் இருக்கு, இந்த 3 4 கீழ் 3 A ஒமேகா வர்க்கம் 3 கீழ் 5G. அதுதான் இங்கே வடிவாக நான் எழுதியிருக்கிறேன். அப்போ நாங்கள் இதில் ஒமேகா வர்க்கத்தை வச்சுக்கொண்டால் மிச்சம் எல்லாத்தையும் நாங்கள் அங்கே அனுப்பணும். 3 பெருக்கி 9G இருக்க போகிறது. 9G 3 × 3 9G பிரித்தல். இந்த 4A வந்து கீழே வரணும். இங்கே 5 இருக்கு, 4 5 20 A. பாருங்கள், கேட்கப்பட்ட கேள்வி பாருங்கள். 9G கீழ் 20A என காட்டுக. இந்த காட்டியாச்சு. திருப்பி நான் இந்த கணக்கை மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு ஐத்தமாகிறேன். பாருங்கள், அதாவது தட்டில் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிற தட்டொண்டு, தட்டில் ஒரு துணிக்கை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. தட்டு கரடான தட்டு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தட்டு என்ன செய்ய போன்று சொன்னால் ஒமேகா என்னும் கோணவத்துடன் தட்டு தான் சுத்துகிறது. அப்ப துணிக்கை இதில் இருக்கிறபடியால் துணிக்கையும் என்ன நடக்க போகுது, துணிக்கையும் சேர்ந்து சுத்தி கொண்டு வரப்போன்றது. அது துணிக்கை தட்டு சுத்துவதனால துணிக்கையும் ஒரு வட்டப்பாதையில் இருப்பதாக நாங்கள் காணலாம், அது இருப்பதை பார்க்கலாம். அப்ப இங்க நாங்கள் முந்தைய தனியாக துணிக்கை சுத்தி கொண்டு வந்தது, துணிக்கை இப்போ இன்னொரு தட்டில இருந்து தட்டு சுத்துவதால அங்கும் ஒரு வட்ட இயக்கம் ஒன்று நடக்கின்றது. அதனது 6 4 கீழ் 3 தூரத்தில் இருக்கிறபடியால் மையத்தில் தான் அச்சிலிருந்து 4 கீழ் 3 A தூரத்தில் இருப்பதால் அது 4 கீழ் 3 A ஆரையாக கொண்ட ஒரு வட்டத்தை அமைக்கும். இப்படிவர் ரைட், இப்படியான ஒரு வட்டத்தில் அது சுழன்று கொண்டு வரும். வட்டப்பாதையில் துணிக்கை ஒன்று சுழல்கின்ற பொழுது நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கின்றோம், அது மையத்தை நோக்கி ஒரு ஆர்முடுகளை கொண்டிருக்கு. அதுவும் நாங்கள் சீரான கோணவேகத்தோடு இயங்குமாக இருந்தால் அதற்குரிய சூத்திரம் R தரம் ஒமேகா வர்க்கத்தினால் தரப்படும். இங்கு வந்து 6க்கு பதிலாக 4 கீழ் 3 A போட்டுவதால் அங்கு நாங்கள் சொல்கின்றோம் 4 கீழ் 3 A ஒமேகா ஸ்கொயர்ட். அப்ப அந்த விசை தான் சுழல்வதால் உருவாக்கப்பட்ட விசை. இது ஒப்பமான தளமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இது கரடான தளம் என்று சொல்லப்படியால் இதுக்கு ஒரு உராய்வு விசை ஒன்று வரப்போகுது. ஏன், இந்த உராய்வு விசை வந்தால் தான் அந்த துணிக்கை தொடர்ந்தும் ஓய்வில் காணப்படும். இந்த எங்களுக்கு கேள்வியாக சொல்லப்பட்டிருக்கிறது, தட்டு தொடர்பாக துணிக்கை தொடர்ந்தும் ஓய்விலேயே இருக்கின்றது. ஆகவே இவருக்கு இடையில் ஒரு தொடர்பு ஒன்று நாங்கள் கொடுக்க வேண்டும். அதாவது சுழல்வதால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த விசையும் உராய்வு இயங்க ஆரம்பிப்பதால் அங்கே வருகின்ற உராய்வு விசைக்கும் ஒரு தொடர்பு ஒன்று கொடுக்கணும். இந்த உராய்வு விசையை பற்றி சொல்லுகின்ற பொழுது உராய்வு விசை என்பது அதிகரிக்கும் விசை. ஆரம்பத்தில் அங்கே விசை இல்லை என்றால் உராய்வு விசை இருக்க மாட்டாது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், விசையை சுழல் ஆரம்பத்தில் சீரான கோணத்தை அடையும் முதல் எடுத்தோடனே சுத்தாது, அந்த சீராகும் வரைக்கும் அந்த விசையும் படிப்படியாக கூடி பிறகுதான் பெர்மனண்டாக ஒரு நிலைத்த பெருமானத்தை அடையும். அந்த சந்தர்ப்பத்தில் உராய்வு விசையும் அங்கே கூடிக்கொண்டு வந்திருக்கு. அந்த உராய்வு விசை எவ்வளவுத்துக்கு கூடலாம் என்பதை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுக்குரிய வாய்பாடு, உராய்வு விசை மேக்சிமம், அதாவது உயர்வு அந்த எல்லை பெருமானம் உராய்வு விசைக்குரிய எல்லை பெருமானத்தை நாங்கள் அதனுடைய செவ்வன்மரதாக்கத்தால் பிரிக்கின்ற பொழுது எங்களுக்கு கிடைப்பது தான் உராய்வு குணகம் என்ற வரைவிலக்கணம் சொல்லுகின்றது. ஆகவே இந்த எக்ஸ்பெக்சிவதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் இங்கே உராய்வு 3 என்று தரப்பட்டிருக்கிறபடியால் அதை நாங்கள் பெருக்கி 3 கீழ் 5 mg என்று கொடுத்திருக்கின்றோம். உயர்வை கண்டுபிடிச்சாச்சு. அப்ப நிபந்தனை வடிவாக நீங்கள் எழுத வேண்டும், துணிக்கை தொடர்ந்து ஓய்வில் இருப்பதற்கு F1 சுழற்சியினால் வருகின்ற விசை
அது எப்பொழுதும் இந்த எஃப் மேக்சிமத்திலும் பார்க்க சிறிதாக இருக்க வேணும் அல்லது சமனாக இருக்க வேணும். இதான் நிபந்தனை. இந்த நிபந்தனை நீங்கள் சரியாக போட்டுக்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு முழு புள்ளியும் கிடைக்கும். அப்போ 4/3 MA ஒமேகா வர்க்கம் சிறிது சமன் 3/5 mg. அதை சுருக்கி எடுத்து நான் மேலே போட்டிருக்கின்றேன். 4/3 A ஒமேகா வர்க்கம் சிறிது சமன் 3/5 G. இதிலிருந்து நீங்கள் ஒமேகா வர்க்கத்தை தனியப்படுத்தினீங்கள் என்றால் 3 தர 3 9 G, 4A/5 4 தர 5 20 A. அப்போ விடையை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். இதுதான் நிபந்தனை. இந்த நிபந்தனை பூர்த்தி செய்யப்படுமாக இருந்தால் துணிக்கை தொடர்ந்தும் ஓய்வில் காணப்படும். இதுதான் பகுதி ஒன்றுக்குரிய கேள்வி. இப்போ நாங்கள் 2வது போப்போம். பகுதி 2வது கேள்வியில் நாங்கள் 2வது கேள்வியை பாருங்கள். அதே கணக்கில் 2வது கேள்வி. இப்போ என்ன நடக்கணும்? இது ஒரு வித்தியாசமான கேள்வி பிள்ளைகள். இதை நான் கணக்கு செய்ய முதல் உங்களுக்கு கொஞ்சம் உங்களோட கதைக்க வேண்டியிருக்கு. ஏனென்றால் இவ்வளவு நேரம் செஞ்சது மீள்தன்மை என்ற சொல்ல பற்றி நான் கதைக்கு இலை, சாதாரணமாக நீளா இலை அப்படித்தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த மீள்தன்மை இலை என்று சொன்னால் அங்கு இலை இருக்கின்றது. ரைட், இதான் இலை. எல் நீளமான ஒரு இலை ஒன்று இருக்குன்னு சொல்லுவோமே, ஒரு மீள்தன்மை இலை. இதை நாங்கள் ஒரு விசையை கொடுத்தால் அது என்ன செய்யும் என்று சொன்னால், விசையை கொடுத்தால் அது ஒரு குறிக்கப்பட்ட நீளத்துக்கு நீட்சி அடையும். ஒரு விசை ஒன்றை நாங்கள் கொடுத்துருக்குறோம், ஒரு டி என்ற விசை. அப்போ எதிர் திசையில் வரப்போது சரி, ஒரு விசையை நாங்கள் கொடுக்கின்றோம். இந்த விசையின் காரணமாக அந்த அந்த இலை ஒரு குறிக்கப்பட்ட நீளத்துக்கு வந்து காணப்படுறது. இது இதை பரிசோதித்து பார்த்த ஒரு விஞ்ஞானி இருக்கின்றார். அவர் ஹூக் என்றவர். ஹூக்கின் விதி. இந்த ஹூக்கின் விதி உங்களுக்கு தெரியும். அந்த அந்த நீட்சியானது கொடுக்கப்படுகின்ற விசைக்கு நேர்வித சமம். எப்போ? மீள்தன்மை எல்லைக்குள். அதாவது ஒரு பொருளை நாங்கள் எடுத்துக்கொண்டு போய் விட்டு பார்க்க வேணும், அது மீள்தன்மை இருக்கா இல்லையா என்று சோதிக்கின்ற ஒரு முறை ஒன்று இருக்கிறது. ஒருக்கா நாங்கள் விசையை கொடுப்போம், விசையை நீக்குவோம், அது பழைய இடத்துக்கு வருதான்னு பார்ப்பீங்க, மீண்டும் இழுப்பீங்க, அதை விட கூடுதலான விசையை கொடுப்பீங்க, பார்க்குறீங்க. அப்போ மீள்தன்மை எல்லைக்குள் இருக்கின்ற பொழுது அந்த கொடுக்கப்படுகிற விசை நேர்விகித சமன் நீட்சி. இதுதான் ஹூக்கின் விதி. இது நீங்கள் பிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. இப்போ இங்கே நாங்கள் படிக்காட்டியும் பரவாயில்லை, எங்களுக்கு இதை சொல்லிக்கொண்டு மேலும் இது எளிமைய இயக்கத்துக்குள்ள திரும்பி வரப்போன்றது. அப்போ நாங்கள் இதை கொடுக்கப்பட்ட விசையை நாங்கள் இழுவிசையாக சொல்லுவோம். இழுவிசை சமன் நீட்சி எக்ஸ் என்று போடுகின்றோம். டி சமன் கே தரம் எக்ஸ் என்று சொல்லியாச்சு. இதுதான் அங்கே இங்கே இழுவிசை விசைக்கு பல இழுவிசையாக இருக்கின்றது. இலை என்றபடியால் மீள்தன்மை இலையில் இங்கே இருக்கின்ற விசைக்குரிய சமன்பாடு இது. இந்த கே நாங்கள் என்னென்று சொல்ல போறோம் என்றால், கே சமன் லெம்டாவின் கீழ் எல் என்ற முறையில் நாங்கள் குறிக்க போறோம். இப்படி என்று சொன்னால் கே சமன் லெம்டாவின் கீழ் எல் என குறித்தால், இப்ப டீயின் பெருமானம் லெம்டாவின் எக்ஸ் அதன் கீழ் எல். இதான் நீங்கள் பாடமாக்க வேண்டிய சமன்பாடு. இது பிறகும் எளிமைய இயக்கத்துக்குள்ள வரும். அதாவது ஒரு மீள்தன்மை இலையில் நாங்கள் விசையொன்றை பிரயோகிக்கின்ற பொழுது இழுவிசை என்று சொல்லுவோம். அந்த இழுவிசை பெருமானம் லெம்டா இன்டு நீட்சியின் கீழ் ஆரம்ப நீளத்தினால் தரப்படும். பாருங்கள், அதனது இயற்கை நீளம் ஆரம்ப நீளம், எக்ஸ் என்பது அடைந்த நீட்சி, லெம்டா என்பது ஒரு மாறிலி, அதாவது மீள்தன்மைக்குரிய ஒரு மாறிலி. அது ஒரு இலைக்கும் வித்தியாசமாக இருக்கும். ரப்பருக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும், ஒரு கம்பிக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது தங்கி இருக்கின்றது அந்த பொருளின் தன்மையில். சிலதுகள் சும்மா டக்குன்னு இழுக்கலாம், சிலது வர கொஞ்சம் கஷ்டப்படும். அதுக்கு பாரங்களை கட்டி தூக்க வேணும். அப்போ அது பொருளுக்கு பொருள் மாற்றமடையும் என்றபடியா அந்த லெம்டாவின் வருமானம் மாறும். எக்ஸும் எல்லும் ஒரே மாதிரி தான் நாங்கள் ஒரு எக்ஸ் எல் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் அப்படி நாங்கள் எடுக்கலாம். அதில் ஏற்படுற நீட்சியை போடுவீங்க. இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு சமன்பாடு. இங்கே இதுக்கும் தேவை. அதாவது மீள்தன்மை இலையில் உருவாகின்ற இழுவிசைக்குரிய தொடர்பு என்ன? லெம்டா மீள்தன்மை மட்டு, அதை நாங்கள் மாறிலின்னு சொல்லுவோம். மீள்தன்மை மாறிலி, அது மீள்தன்மை மட்டு தர நீட்சியின் கீழ் ஆரம்ப நீளம். அதுதான் இங்கே எங்களுக்கு தேவை இந்த கணக்கு செய்கிறது. ரைட். அப்போ நாங்கள் ஒரு பக்கமாக எழுதி வச்சுக் கொள்வோம். டி சமன் லெம்டா இன்டு எக்ஸ் அப்பான் எல். அப்போ நாங்கள் மீள்தன்மை இலையில் உண்டாகின்ற அந்த இழுவிசைக்கான கோவையை அங்கே நாங்கள் வைத்திருக்கின்றோம். இனி கேள்வியை பார்ப்போம். துணிக்கையானது தற்பொழுது ஓர் மீள்தன்மை இலை, அதன் இயற்கை நீளம் ஏ, மீள்தன்மை மட்டு 2 mg உடைய மீள்தன்மை மட்டு, அதான் லெம்டா
ஓர் இழையினால் இணைக்கப்பட்டு மறுமுனை அச்சுடன் இணைக்கப்படுகிறது. தட்டு மீண்டும் சீரான கோணவேகம் ஒமேகாவுடன் அச்சு குறித்து சுழல்கிறது. துணிக்கையானது அச்சிலிருந்து 4/3 A தூரத்தில் தட்டு சார்பாக ஓய்வில் உள்ளது. படிவாக கவனித்துக் கொள்ளுங்க. தட்டு சார்பாக ஓய்வில் உள்ளது. ஒமேகா வர்க்கத்தின் பொருத்தமான உயர்வு இழிவு பெருமானங்களை காண்க. அப்ப இது ஒரு வித்தியாசமான கணக்கு. இதை நீங்கள் புதுசாக நான் அறிமுகப்படுத்தி இருக்கின்றேன். இதை நீங்கள் கொஞ்சம் அவதானமாக பார்த்துக்கொள்ளணும். இது ஒரு புதிய கணக்கு. ஏற்கனவே நான் செஞ்ச கணக்கு அது பல புத்தகங்களில் இருக்கு. அப்படியான கணக்குகள் இதில் கொஞ்சம் பாருங்க. இது ஒரு மீள்தன்மையுடன் தொடர்புடைய இலையை வைத்து நான் செய்ய போறோம். ரைட். இப்ப இதுக்கு நாங்கள் படத்தை பார்த்தால், ரைட், இதான் படம். இந்த படத்தை நான் இங்கே வரைய போறோம். பாருங்கள், இலை கட்டப்பட்டிருக்கின்றது, இழிவிசைமாக்கப்பட்டிருக்கு. மற்றது மரதாக்கமாக்கப்பட்டிருக்கு. செவ்வன் மரதாக்கம் வரையப்பட்டிருக்கிறது, நிறைவுபடப்பட்டிருக்கிறது. கோணவேகம் ஒமேகாவுடன் சுழல்கிறது. ஓவுக்கும் துணிக்க கிடைப்பட்ட தூரம் 4/3 A. அப்ப நீங்கள் கேட்பீங்கள், என்ன சந்தர்ப்பம் வேண்டா பிள்ளைகள், இந்த உராய்வு விசை துணிக்கை முன்னுக்கு போனா உராய்வு விசை இப்படி போகும். சில சந்தர்ப்பத்தில் இது மீள்தன்மை இலையில நீங்க படிச்சிருப்பீங்க. மீள்தன்மை இலை என்றால் துணிக்கை இப்படி அசையக்கூடியது, அலையக்கூடியது. எளிமையை சேர்க்கம் படிச்சிருந்த பிள்ளைகளுக்கு விளங்கு, மற்றாக்கள் விளங்காட்டி பரவாயில்லை. மீள்தன்மை இலையை பயன்படுத்தினதால துணிக்கை நேரத்துக்கு நேரம் முன்னுக்கு பின்னுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. எனவே உராய்வு விசையை நீங்கள் 2 வகையில போட போறோம். ஒன்று இப்படி போட போறீங்க, அல்லது அப்படி போட போறீங்க. 2 வகையில போட்டா தான் இந்த கோண வேகத்துக்கு வித்தியாசமான உயர்வெளி பெருமானம் வரப்போது. முதலாவது நாங்கள் பார்ப்போம். 2 படத்தை நான் உங்களுக்கு இதுல சும்மா கீறுறேன். அப்படியா பாருங்கள். 90 பாகை, 90 பாகை இழுவிசை இங்க போடுவோம், டி என்று போடுவோம். இப்படி முதலாவது நாங்கள் துணிக்கை கோணவேகத்தோட சுழல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சுழல்கின்ற கோணவேகம் மாறுகின்ற பொழுது என்ன நடக்கும் என்று இந்த மீள்தன்மை காரணமாக துணிக்கை இங்கால இந்த பக்கத்துக்கு போகும். நாங்கள் இங்கால போயிருந்தால் உராய் விசையை இந்த பக்கத்துக்கு போடுவோம், F. இதுக்கு நாங்கள் போடுவோம் T. இது உள்பக்கமா வந்திருந்தால் உராய் விசையை வெளிப்பக்கமா போடும். சரி, இவ்வளவு தான் நீங்கள் போட வேண்டியது. படியா பாருங்க, 2 படம். ஒரு இது முதலாவது, இது 2ஆம். ரைட். இப்ப நாங்கள் என்ன சொல்ல போறோம் என்றால், முதலாவது படம் 1 இப்போ சொல்லியிருக்கு இந்த துணிக்கை தட்டு தொடர்பாக ஓய்வில் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நாங்கள் இங்கே அவதானிப்போம். இப்ப டி சக பார்த்து கொள்ளுங்கள். டி சக எஃப் என்ற விசை ஏற்கனவே வருகின்ற விசையிலும் பார்க்க பாருங்கள். இப்ப நீங்கள் டி சக எப்பினது பெருமானம் அசையக்கூடாது என்ன, அதுக்கு அதிலும் பார்க்க. இப்ப வரப்போற எந்த பெருமானத்திலும் பார்க்க சின்னனாக இருக்க வேணும், போகக்கூடாது. அது என்ன பெருமானம்? ரைட். 4/3 A ஒமேகா வர்க்கத்துக்கு சமனாக இருக்க வேண்டும். இந்த வழங்கப்பட்ட வரக்கூடிய இதற்கு இந்த பெருமானம் சின்ன இருக்கும் அல்லது அசைஞ்சிடும். ரைட். அப்ப நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்றால், டீக்கு என்ன போட போறீங்க? எங்க டீ பொதுவாக நாங்கள் பார்ப்போம். அப்ப முதலாவதுக்கு நாங்கள் இங்க டி சக எப்பண்ட விசையை இங்கே போட போகின்றோம். டி சக எஃப் சமன் எம் இன்டு தூரம் 4/3 A. அதான் நாங்கள் அப்பொழுது பிளவிட்டாங்க. 4/3 A தூரம். அப்ப இதுக்கு பல நீங்கள் எம் இன்டு 4/3 A முழுவதினதும் வர்க்கம். இங்க இந்த விசை 2 ஒரே திசையில் இருக்கபடியால் ஒமேகாவுக்கு நீங்கள் மேக்சிமம் என்று போடலாம். 2 சேர்ந்து இருக்கிற பொழுது இங்க வரப்போற விசை உயர்வாக இருக்க போறது. அப்ப ஒமேகா தான். மற்றது ஏயும் மாறாது எம்மும் மாறாது என்று எடுத்துக்கொண்டால் ஆரம்பம் ஏ என்றால் அதன் இயக்க நீளம் மாறாது. அப்ப ஒமேகா அதிகர்வாக இருக்கு. அப்ப இங்க நாங்கள் சமன்பாடு போய் இதுக்கு இந்த 2வது படத்துக்கு டி சய எஃப் சமன் எம் இன்டு 4/3 A ஒமேகா வர்க்கம். இது மினிமமாக இருக்க வேண்டாம், கழிக்கிறீங்க இங்க கூட்டுறீங்க. அப்ப இது கூட்டுகிறபடியால் இது உயர்வாக இருக்கும் இந்த ஒமேகா, கழிக்கிறபடியால் அது இழிவாக இருக்கு. ரைட். இப்ப நாங்கள் பார்ப்போம் டீயை எப்படி போடுவது. ஏற்கனவே நான் உங்களுக்கு டி தொடர்பான ஒரு சமன்பாடு வச்சிருக்கின்றேன். டி சமன் லெம்டா இன்டு எக்ஸ் இன் கீழே. இதை நீங்கள் பிரதி படிக்காட்டியும் பரவாயில்லை, எளிமை சேர்க்கம் படித்தவர்களுக்கு விளங்கும். எல்லாரும் பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இதை நீங்கள் சும்மா ஒரு பிரதியீடாக எடுத்துக்கொள்ளுங்க. இதற்காக இந்த செக்ஷனை விளங்கியல் என்று சொல்லி போடாதீங்க. இது ஒன்றுமில்லை, ஒரு சின்ன ஒரு பகுதியாக தான், ஒரு சின்ன பகுதி. அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. லெம்டா சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே. உங்களுக்கு லெம்டா சொல்லப்பட்டிருக்கிறது 2 mg. அப்ப சொல்லுவோம், இதுல நாங்கள் இந்த கணக்கில்
lambda equal to 2mg L சமன் A. எவ்வளவு நீட்சி அடைஞ்சிருக்கணும் பிள்ளைகள்? x சமன் எவ்வளவு நீட்சி? ஏற்கனவே a ஆக இருந்தது 4/3 ஆக மாறியிருக்கிறது. x சமன் 4/3 a சய a, அது சமன் 1/3 a. படிவா பார்த்து கொள்ளுங்க. lambda சமன் 2mg, L சமன் a ஆரம்ப நீளம் a, x நீட்சியானது அதாவது ஆரம்ப நீளமானது 4/3 a சய a 1/3 a. அப்ப நாங்கள் இங்க பிரதியிட்டால் டீக்கு போடுங்க வாய்ப்பாட்டு 2mg நீட்சி கண்டு வச்சிருக்கிறீர்கள். x 1/3 கீழ் ஆரம்ப நீளம் a சக f உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நீங்கள் போட்டிருக்கிறீர்கள். அதை நாங்கள் போடுவோம் மியூ இன்டு r என்று போடுவோம். அது சமன் 4/3 m a ஒமேகா வர்க்கம் மேக்சிமம். இதில் நீங்கள் சுருக்கினீங்க என்றால் ஏயும் கேன்சல் ஆகிட்டுன்னு சொன்னால் 2mg/3 சக 3/5 மியூ ஆர் வந்து mg சமன் 4/3 ma ஒமேகா வர்க்கம் மேக்சிமம். ஆகவே இதில் நாங்கள் எல்லாத்திலையும் நாங்கள் எம்ஐ கேன்சல் பண்ணிக்கொள்ளலாம். எம் கேன்சல் ஆகுது. அப்படி கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் 10 19 g/15 I2 10 3 9 19 g/15 அது சமன் 4/3 a ஒமேகா ஸ்கொயர்ட் மேக்சிமம். அப்ப இதிலிருந்து நாங்கள் ஒமேகா ஸ்கொயர்ட் மேக்சிமம் ஈக்குவல்ஸ் சமன் இந்த 15 வெட்டுப்பட்ட 5 முறை வரும். அப்ப 4a இங்க கீழே பெருக்கப்பட்டு சொன்னால் 19g/20a இதுதான் ஒமேகாவினது வர்க்கத்தின் கேள்வி கேட்டிருக்கார் பாருங்கள். ஒமேகா வர்க்கத்தின் பொருத்தமான உயர்விழிவு பெருமானங்களை காண்க. அப்ப ஒமேகா வர்க்கத்தின் மேக்சிமம் ஆனது 19g/20a தரப்படும். வடிவா பார்த்து கொள்ளுங்கள். இங்க டீயும் எஃப்பும் ஒரு பக்கமாக தொழிற்படுகின்ற பொழுது இங்க ஒமேகா உயர்வாக இருக்கும் என்பது விளங்க வேணும். முதலாவதாக டீயும் எஃப்பும் ஒரே திசை ஒரே டிரெக்ஷன். அப்படி டிரெக்ஷன் வந்தால் ஒமேகா வந்து மேக்சிமமாக இருக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். வேற கூடுதலாக யோசிக்க போகாதீங்க. அப்ப டீயை எப்படி எழுதுறது? டி சமன் lambda into x upon L. T equal lambda into x over L. lambda சரம் x இன் கீழ் ஆரம்ப நீளம். அப்ப lambda உங்களுக்கு தந்திருக்கிறார் 2mg மீள்தன்மை மட்டு. நீட்சியை கண்டிருக்கிறீர்கள். ஏ நீளம் இயக்க நீளம் ஏ கொண்ட இலை தற்பொழுது 4/3 a ஆக கூடி போயிருக்கிறது. ஆகவே நீட்சி வந்து 1/3 a. இது a. இந்த ஏயும் கேன்சல் ஆகுது. மிஞ்சி வாரது 2mg/3. இதில் உங்களுக்கு பேலன்ஸ் ஆகுது. மியூ வந்து தந்திருக்கிறார். ஏற்கனவே பார்ட்மெண்ட்ல செஞ்சிருக்கிறோம். 3/5 r சமன் mg. அதை நாங்கள் போட்டு சுருக்கி எடுத்திருக்கிறோம். இதை நீங்கள் சுருக்குவதால் 19g/15 என்று வந்திருக்கிறோம். இந்த பக்கத்துக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது 4/3 a ஒமேகா வர்க்கம் மீதியாக இருக்கிறது. மேக்சிமம் ஒமேகா வர்க்கம் மேக்சிமம். அதே நீங்கள் சுருக்கினீங்கள் என்று சொன்னால் 3/15 பிரிக்கின்ற பொழுது 5 முறை. அவை உங்களுக்கு இறுதி விடையாக ஒமேகா வர்க்கம் மேக்சிமம் சமன் 19g/20a என வந்திருக்கின்றது. இதை நாங்கள் செய்ய போம். மீண்டும் டி பார்த்து எழுதுவோம். டீயின் விடை இந்த இருக்கிறது 2mg/3. 2mg/3 f இங்கே இருக்கிறது. f சமன்
3 mg கீழ் 5 சய 3 mg கீழ் 5 அது சமன் 4 கீழ் 3 ma ஒமேகா ஸ்கொயர்ட் மினிமம். அப்போ நாங்கள் இதில் சுருக்கினீங்க என்றால் 5 × 2 10, 3 × 3 9, mg over 15, 5 2 வைங்க 10, 3 வைங்க 9, 10ல் 9 போனால் 1 mg சமன் 4 கீழ் 3 ma ஒமேகா வர்க்கம் மினிமம். கேன்சல். g கீழ் 20a சமன் ஒமேகா வர்க்கம் மினிமம். இதுதான் ஆன்சர். ஒமேகா வர்க்கம் மினிமம் ஆனது g/20a இனால் தரப்படும். அது அதிகர் பெருமானம் 19 g கீழ் 20a. திருப்பியும் சொல்ற மாதிரியா பாருங்கள். ஏற்கனவே எழுதிய சில குறைபாடுகள் இருந்தால் பார்த்துக்கொள்ளும். டி சமன் 2 mg கீழ் 3 இங்கே இருந்து பெறப்பட்டிருக்கிறது. எஃப் 3 கீழ் 5 mg பெறப்பட்டிருக்கிறது. இதை அப்படியே நாங்கள் சுருக்கி 4 கீழ் 3 ma ஒமேகா வர்க்கம் மினிமம். இதை நாங்கள் சுருக்கினால் 10 9 கழிச்சு விட்டீங்கன்னா mg கீழ் 15 4 ma ஒமேகா வர்க்கம் மினிமத்தின் கீழ் 3. இந்த 3ஆல் நீங்கள் சுருக்குறீங்கள், எம்மை வெட்டுறீங்கள். கடைசியாக உங்களுக்கு விடை வந்திருக்கிறது. ஒமேகா வர்க்கம் மினிமம் ஆனது g கீழ் 20a இனால் தரப்படும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு வித்தியாசமான கணக்காக நான் பார்க்கின்றேன். சரிதானே? இவைகள் தொடர்பான கணக்குகள் நீங்கள் கொஞ்சம் செய்து பார்த்துருக்க வேணும். நல்ல ஒரு கணக்கு. மீண்டும் நீங்கள் அதை ஒரு கால் உங்களோட பாணியில் நீங்கள் ஒரு கால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான கணக்கு. ரைட். அப்போ இந்த கணக்கில் நாங்கள் என்ன பார்க்கின்றோம்? ஒமேகா சுழன்று கொண்டு வருகிற கூடிச்சென்று சொன்னால் எஃப் இந்த பக்கம் வரும். எஃப் இங்கே வருது என்றால் அது இங்கால் அசைய பார்க்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன மீள்தன்மைகளை காரணமாக தான் அந்த சந்தர்ப்பம் வருது. அப்போ நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம், இங்கே உள்பக்கமாக இயங்கினால் வெளிப்பக்கமாக எஃப் வரப்போது. இங்கே விளைவுள் விசை டி சக எஃப் இருக்கு, இங்கே டி சக எஃப். இந்த டி சக எஃப் இருக்கிறபடியால் தான் இந்த ஒமேகா மேக்சிமத்தை பெறுகின்றது. அங்கே டி சக எஃப் இருக்கிறபடியால் ஒமேகா மினிமத்தை பெறுகிறது என்பதுதான் அடிப்படை கொள்கை. அவற்றை நீங்கள் சரியான முறையில் பிரயோகித்தால் இந்த கணக்கை நாங்கள் இலகுவாக முடிக்கலாம். ரைட். அப்போ 2வது கேள்வியை நாங்கள் முடித்து கொண்டோம். இதோட நாங்கள் அடுத்த 3வது கேள்விக்கு போவோம். அதுக்குரிய படங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. 3வது கேள்வியை பாருங்க. இலேசான நீளா இழையொன்றின் ஒரு முனையானது நிலையான புள்ளிக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. கேள்வியை பாருங்கள், வசனங்களை வடிவாக விளையும் கொள்ளும். இலேசான நீளா இழையொன்றின் ஒரு முனையானது. ஆரம்பத்தில் நான் சொல்லியிருக்கின்றேன் பிள்ளைகள், பிரயோகணிதம் என்பது நீங்கள் வடிவாக வாசித்து விளங்கி படத்தை போட வேணும். அப்படி போட்டால் தான் கணக்கு ஒழுங்கான முறையில் போகலாம். இல்லை என்று சொன்னால், படம் மாறிட்டு என்று சொன்னால் அப்படியே கணக்கும் எல்லாம் மாறி எங்களுக்கு மார்க்ஸும் சைவருக்கு போய். ஆனபடியால் முதல் ஆரம்பத்தில் கணக்கை வடிவாக வாசித்து உங்களால் கீறக்கூடிய படத்தை கீறிக்கொள்ளும். இலேசான இழையொன்றின் ஒரு முனையானது நிலையான புள்ளிக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இழையின் மறுமுனையானது ஏக்கு நேர் கீழே உள்ள புள்ளி பிக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு ஏபி சமன் h ஆகும். எம் திணிவுள்ள ஒரு சிறிய வளையம் ஆர் இழையில் கோர்க்கப்பட்டுள்ளது. கோர்க்கப்பட்ட என்ன அர்த்தம்? அது தண்ட சுயாதீனமாக அந்த இலையில அசைஞ்சு தெரியும். ஒரு இடத்துல நிற்காது, சும்மா கட்டி விட்டா நிற்கும். கோர்க்கப்பட்ட சந்தர்ப்பம் வந்தால் அது கண்ட இடங்கள் எல்லாம் சுற்றி தெரியும். அது என்னன்னு உங்களுக்கு சொல்லித் தருவேன் நான். கீழே படத்தில் காட்டியவாறு ஆறானது பிஐ மையமாக கொண்ட வட்டத்தில் இயங்குகிறது. இலையின் மேற்பகுதியானது கீழ்முக நிலைக்குத்துடன் தீட்டாவை அமைக்க வளையம் ஆறானது சீரான கோணவேகம் ஒமேகாவுடன் இயங்குகின்றது. இங்கே உங்களுக்கு ஒமேகா வர்க்கத்தை இப்படி என காட்டுக. அடுத்தது மேலும் இதிலிருந்து ஒமேகா வர்க்கம் பெரிது அங்கே ஒரு சமநிலையை கொடுத்திருக்கின்றார். அதுக்குரிய படம் இந்த இருக்கு பாருங்கள். ஏ பி 2 புள்ளிகள், ஏக்கு கீழே பி இருக்கிறன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு தூரத்தில் எச் ஆழத்தில் காணப்படுகிறது. அப்ப இலையை நாங்கள் ஏயில கட்டி போட்டு இந்த மணி ஆறை இலைக்குள்ள கோர்த்து விட்டுருக்கிறோம்.
அப்போ அங்கே எங்கெல்லாம் ஓடி திரியும். அந்த அடுத்த மணியை கொண்டு வந்து பியில் கட்டிட்டு இந்த மணி வந்து பிஐ மையமாக கொண்ட வட்டப்பாதையில் இயங்கக்கூடியவாறு சுழட்டப்பட்டிருக்கிறது. பாருங்க வடிவா படத்தை. அங்கே இருந்து இங்கே வந்து நிற்குது பி மணி. பிஏல அடுத்த முனைவு கட்டப்பட்டிருக்கின்றது. இப்போ நாங்கள் இந்த மணியை சுழட்டி விட போகின்றோம். அது கோணவேகம் ஒமேகாவுடன் சுழல ஆரம்பிக்கின்றது. அப்படி என்று சொன்னால் இந்த பிஆரை ஆரையாக கொண்ட ஒரு கிடையான வட்டப்பாதையை துணிக்கை அமைத்து கொண்டிருக்கு. இதுதான் படம். அதில் இழுவிசைகளை பாருங்கள். கோர்க்கப்பட்ட காரணத்தினால் இழுவிசைகள் மாறாது என்பது தெரியாமல் T1 T2 போட்டீங்கன்றால் இந்த கணக்கை இந்த முறைக்கு செய்ய முடியாது. நீங்கள் ஒன்றும் செய்யலாம், அப்படியே விட்டுட்டு வர வேண்டிய. கோர்க்கப்பட்டுள்ளதுன்றதுக்கும் கட்டப்பட்டுள்ளதுக்கும் கட்டாயம் நீங்கள் வித்தியாசம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கோர்க்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் இழுவிசைகள் சமன். கட்டப்பட்டது என்று சொன்னால் இழுவிசைகள் இணைக்கப்பட்டது கட்டப்பட்டது என்று அப்படி வந்தால் நீங்கள் இழுவிசைகளை வித்தியாசமாக போட வேண்டும். ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் அதனது நிறை இப்படி இருக்க போன்றது. அது நிறைய நாங்கள் மார்க் பண்ணோம். அங்கே படத்திலே அது மார்க் பண்ணி தான் இருக்கின்றது. ரைட், அவெல்லாம் முடிந்தது. இப்போ நாங்கள் இது ஒரு சீரான வட்ட இயக்கத்தை வரைந்து கொண்டிருக்கின்றது. இங்கே T போடப்பட்டது சமனாக போடப்பட்டிருக்க காரணம் நான் சொல்லியிருக்கின்றேன். என்ன சொல்லியிருக்கின்றேன்? கோர்க்கப்பட்டிருக்கிறபடியால் இழுவிசைகளை நீங்கள் சமமாக போட வேணும். கட்டப்பட்டிருந்தால் அதை நாங்கள் வித்தியாசமாக T1 T2 என்று போடுவோம். இங்கே கோர்க்கப்பட்டதுக்கு ஒரு மரியாதையை கொடுக்க வேண்டும், அது விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் என்றால் இதில் நாங்கள் ஒரு நிலைக்குத்தான கோடொன்றை சும்மா அப்படி டாட் லைனில் போட்டால் இந்த டீட்டாண்டால் நாங்கள் இதையும் நாங்கள் டீட்டாண்டு போட்டுக்கொள்ளலாம். இப்போ இந்த துணிக்கை வட்டப்பாதையில் இருந்தால் நிலைக்குத்தாக சமநிலையில் இருக்க வேண்டும். அப்போ அதற்குரிய சமன்பாட்டை நாங்கள் போடுவோம். நிலைக்குத்தாக நாங்கள் சமன்பாட்டை போட்டால் என்ன சொல்ல போறீங்க பாபம்? பிரிங்கள். T cos theta, T cos theta இது வராது. நிலைக்குத்தாக இருக்கின்ற பொழுது இது கிடையாக இருக்கிறது வராது. அது சமன் mg. ஒரு சமன்பாடு. ஈக்குவேஷன் நம்பர் 1 T cos theta சமன் mg. அடுத்தது நாங்கள் இந்த ஆரை பிஆர் நாங்கள் ஆர் என்று போடுவோம். இந்த வட்டத்தின் ஆரை ஆர். பிஆர் என்ற நீளத்தை கண்டுபிடிக்க போகிறோம். பிஆர் சமன் ஆர். இந்த ஆரின் கீழ் h சமன் tan theta. ஆரின் கீழ் h சமன் tan theta. மறக்கக்கூடாது. ஆரின் கீழ் h எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் இந்த டீட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா tan thetaவாக இருக்கு. அதை நாங்கள் அப்படியே வச்சுக்கொள்ளும். ரெண்டாவதாக வச்சுக்கொள்ளும். ஆரின் கீழ் மையத்தை நோக்கி நாங்கள் f சமன் ma போடுவோம். மையத்தை நோக்கி. ஏன் வட்டப்பாதை. அப்போ என்னென்ன விசைகள் இருக்கின்றது? ஒரு T இருக்கின்றது. T cos T sin plus T sin theta, T sin theta அது சமன் m into RIR ஒமேகா வர்க். இதை நாங்கள் மூன்றாம் சமன்பாடு என்று போடுவோம். பாருங்கள், 3 சமன்பாடு எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. 2 சமன்பாடு அங்கு சமநிலைக்கும் மற்றது இயக்கத்துக்குமானது. மற்றது திரிகோண கணிதத்துக்கு ஒரு தொடர்பை நான் கொடுத்திருக்கின்றேன். ஆரின் கீழ் h சமன் tan theta. இப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டாம்? இதில் டீயை போதெடுப்போம். 1 சக sin theta சமன் m into இந்த ஆறுக்கு பதிலாக நீங்கள் போட போறீங்க h into tan theta into ஒமேகா ஸ்கொயர். சரியா பாருங்கள், இதில் நாங்கள் டீயை பொதுவாக எடுத்திருக்கின்றோம். டீ வழியில் வந்துட்டது. 1 சக sin theta சமன் m into ஆறுக்கு பதிலாக அப்படியே பார்த்துக்கணும். r சமன் h tan theta. அது நாங்கள் இப்படி போடுவோம்.
பிராக்கெட்டுக்குள். இப்போ நாங்கள் திருப்பியும் எழுத போகிறோம். டி 1 சக sin θ சமன் m இன்ட்டு இந்த h இன்ட்டு இதை நீங்கள் போடுங்க sin θவின் கீழ் cos θ இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர். இப்போ முதலாவது சமன்பாட்டில் பாருங்கள், டி cos θ சமன் mg என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட். அப்போ இதை நாங்கள் இப்போ திருப்பி சுருக்கி இதை நாங்கள் ஒரு பேரொண்டு வைப்போம். 4வது சமன்பாடுன்னு நம்ம போட்டுருவோம். இங்கே பெறப்பட்டிருக்கிற 4 சமன்பாட்டிலையும் இருந்து 4வது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டால் பிரிப்போம். அப்போ டி இன்ட்டு 1 சக sin θ அதன் கீழ் டி cos θ சமன் m இன்ட்டு h இன்ட்டு sin θவின் கீழ் cos θ ஒமேகா வர்க்கம் அதன் கீழ் இங்கே ஒரு cos θ தர mg. இப்போ நாங்கள் பாருங்கள், டி இன்ட்டு 1 சக sin θ அதை டி cos θவால் பிரிக்கிறீங்கள். இங்கால் இருக்குது m இன்ட்டு h இன்ட்டு sin θ ஒமேகா ஸ்கொயர், அதை நாங்கள் mgயால் பிரிக்கிறோம். அது கீழே ஒரு எங்களுக்கு cos θவும் கீழே இருக்கின்றது. இப்போ நாங்கள் டியையும் கேன்சல் பண்ணுவோம். அடுத்தது எம்மும் கேன்சலாக போயிடும். 10வது பாருங்க, இந்த cos θவும் இந்த cos θவும் வெட்டுப்படுது. வெட்டுப்பட்டால் மீதியாக இருக்க போகிறது அப்போ 1 சக sin θ சமன் h sin θ இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர். 1 சக sin θ சமன் h கீழ் g. 1 சக sin θ பாருங்கள், 1 சக sin θ சமன் h sin θ ஒமேகா வர்க்கத்தின் கீழ் g. எங்களுக்கு கேள்வி ஒமேகா வர்க்கம் தான் தேவை. அப்போ இதை நாங்கள் ஜியால் பெருக்குவோம். இந்த குறுக்க பெருக்கம் 1 சக sin θ கீழே இங்கே இருக்கின்ற மிச்சம் எல்லாத்தையும் கொண்டு வாங்க h இன்ட்டு sin θ அது சமன் ஒமேகா வர்க்கம். பாருங்கள், ஒமேகா வர்க்கத்தை எழுவாய் மாற்றமாக வைக்கிறேன்னு சொன்னால் ஜி இங்கே பெருக்கப்படும், h sin θ கீழே வரும். ஆகவே விடை இதுதான் உங்கள் கேட்கப்பட்ட கேள்வி. ஒமேகா வர்க்கம் சமன் ஜி இன்ட்டு 1 + sin θவின் கீழ் h sin θ. அப்போ லேசாக வந்துவிட்டது. அப்போ திருப்பி இதை கணக்கு திருப்பி மீண்டும் ஒரு முறை நான் சொல்லுகின்றேன் கேளுங்கள். முதலாவதாக இந்த துணிக்கை கோர்க்கப்பட்டிருக்கிறபடியால் இழுவிசைகளை நீங்கள் சமமாக போட்டீர்கள். முதலாவது சமன்பாடு துணிக்கை சமநிலையில் இருக்குது. கிடைவட்டத்தை வரைதால் டி cos θ சமன் டி cos θ வந்து mgக்கு சமனாக காணப்படும். இரண்டாவது ஒரு தொடர்புண்டெடுத்தேன் திரிகோணத்தில் ஆரின் கீழ் h சமன் tan θ என்று சொன்னேன். அது இரண்டாவது என்று போட்டிருக்கின்றேன். மையத்தை நோக்கி நாங்கள் ஒரு வட்டப்பாதை என்கிற துணிக்கைக்கு நாங்கள் f சமன் m ஐ பிரயோகித்தால் அங்கு தொழிற்படுகிற வெளிவிசைகளை பார்ப்போம். டி இருக்கின்றது, டி sin θ இருக்கிறது. டி சக சி sin θ சமன் m இன்ட்டு ஆரை ஆர் என்று போட்டிருக்கின்றேன். ஆர் ஒமேகா வர்க். இந்த ஆருக்கு நாங்கள் இரண்டாவது சமன்பாட்டில் இருந்து என்ன சொல்லுகின்றோம், h tan θ என்று போட்டிருக்கின்றேன். அப்போ டீயை வெளியே பொதுவாக எடுத்து 1 சக sin θ சமன் m இன்ட்டு h tan θ இன்ட்டு ஒமேகா ஸ்கொயரினால் பெறப்பட்டிருக்கின்றோம். அதை நாங்கள் sin θவில் cos θன்றதை மாற்றி வச்சிருக்கின்றேன். அதை 4 என்று போட்டிருக்கின்றேன். அந்த சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டினால் பிரிப்போம். 4வது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டால் பிரிக்கின்றதை நீங்கள் ஒழுங்காக எழுத வேண்டும். பிளவிட்டு எழுதிடக்கூடாது. டி இன்ட்டு 1 சக sin θ இங்கே இருக்கின்றது. அங்கே பார்த்தீங்கன்னா டி, அதாவது இங்கே இடது பக்கத்தில் என்னென்ன இருக்கோ அது ஒன்று கீழே போடும். வலது பக்கத்தில் என்ன இருக்கோ இது இங்கே இருந்தால் அதை தூக்கி கொண்டு கீழே போடும். அப்படி போட்டுக்கின்ற பொழுது அங்கே பொதுவாக இருக்கின்ற கணியங்களை நாங்கள் கேன்சல் பண்ணோம். cos θ கேன்சல் ஆகுது. டி மேலேயும் கீழேயும் கேன்சல் ஆகுது. எம் இங்கேயும் கேன்சல் ஆகுது. ஆக போக உங்களுக்கு மிஞ்சி இருக்குது 1 சக sin θ. 1 சக sin θ சமன் h இன்ட்டு sin θ இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் ஆக வந்திருக்கிறது. இதிலிருந்து நீங்கள் ஒமேகா வர்க்கத்தை எழுவாய் மாற்றமாக்கி விட்டீர்கள் என்று சொன்னால் ஒமேகா வர்க்கம் சமன் 1 சக sin θ
இன் கீழ் h இன்டூ சைன் தீட்டா. அதுதான் உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வியாக காணும். ரைட். அப்போ அந்த கேள்வி உங்களுக்கு முடிஞ்சு. இப்போ உங்களுக்கு கேட்ட கேள்வி அதிலிருந்து பாருங்கள், இதிலிருந்து ஒமேகா வர்க்கம் வந்து வர்க்க மூலம் 2g இன் கீழ், அதை நான் இப்போ நிர்வகிக்க என்ன அதுக்கு அழிந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒமேகா வர்க்கம் வந்து இதிலும் பார்க்க பெரிது என காட்டு. ரைட். இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க என்றால், இந்த எடுத்துக்கொண்ட முடிவைத்தான் பார்க்க போகிறோம். அப்போ எங்களுக்கு தேவையில்லாததை நான் கொஞ்சம் அழிச்சு போட்டு இந்த பகுதியை மட்டும் எடுக்கிறேன். ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம் எங்களோட ஆன்சர். ஒமேகா வர்க்கம் சமன், இதை பார்த்து எழுதுவோம், ஜி தரம் 1 சக சைன் தீட்டா கீழ் h இன்டு சைன் தீட்டா. ரைட். படியா பார்த்துக்கொள்ளும். இங்க தீட்டா வந்து இப்படியாக இருக்க வேண்டும் சொன்னால், இவ்வாறு இயக்கங்கள் நடைபெறுவதற்கு இயக்கம் படியா பார்த்துக்கணும், நடைபெறுவதற்கு இந்த கோணம் தீட்டா வந்து சிறிது π/2 பெரிது சைவராக இருக்க வேண்டும், ஆக வேண்டும். இதுதான் கண்டிஷன். அப்படியா பார்த்துக்கொள்ளும். இந்த தீட்டா π/2 இதுக்குள்ளார போனா இதான் π/2 பார்க்க சின்னனாகவும் சைவரிலும் பார்க்க பெருசாக இருக்கு. இதான் கண்டிஷன். அப்ப நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால், ஒரு சின்ன ஒரு வேலையோடு செய்ய போறோம். பாருங்க, எடுத்துக்கொண்ட சமன்பாட்டு இதிலிருந்து w வர்க்கம் h சைன் தீட்டா குறுக்க பெருக்கு ஈக்குவல் g பிளஸ் g சைன் தீட்டா. இங்கால கொண்டுரும் w வர்க்கம் h மைனஸ் g இன்டூ சைன் தீட்டா ஈக்குவல் டு g. சைன் தீட்டா சமன் g இன் கீழ் w வர்க்கம் h மைனஸ் g. இதை நாங்கள் ஒரு முக்கியமாக வச்சுக்கணும். இதிலிருந்து சைன் தீட்டாவை எழுவாய் மாற்றமாக்கி வச்சுக்கணும். இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால், இதை அழிப்போம். இது எங்களுக்கு தேவை. இப்ப பாருங்கள், தீட்டா லெஸ் தேன் π/2 கிரேட்டர் தேன் 0 இந்த இயக்கம் நடைபெறுவதற்கு தான் கண்டிஷன். அப்ப சைன் தீட்டா சொல்ல போறீங்க. சைன் தீட்டா சிறிது சைன் π/2 கிரேட்டர் தேன் சைன் 0. அப்ப இது வந்து 0, இது சைன் தீட்டா, இது 1. அவரை கொண்டு வந்து இங்க போடுவோம். g இன் கீழ் ஒமேகா ஸ்கொயர்ட் h மைனஸ் h லெஸ் தேன் 1 கிரேட்டர் தேன் 0. நாங்கள் இது எடுப்போம். g ஒமேகா ஸ்கொயர்ட் h மைனஸ் g லெஸ் தேன் 1 இந்த இருக்கு. g ஒமேகா ஸ்கொயர்ட் h ரெண்டு சமநிலை, நாங்கள் இந்த சமநிலை எடுப்போம். அப்ப நாங்கள் இதை தலைகளா பிரட்டுவோம். ஒமேகா வர்க்கம் h சய g இன் கீழ் g பெரிது 1. இதை தலைகளாக பிரட்டுகின்ற பொழுது 1 இப்படி மாறிவிடும். ஒமேகா வர்க்கம் h பெரிது g சக g. ஒமேகா வர்க்கம் h பெரிது 2g. ஆகவே ஒமேகா வர்க்கம் greater than 2g over h. அப்ப say omega greater than square root of 2g over h. அப்ப இதுல வரப்போறது 2g over h, square root of 2g over h, omega greater than square root of 2g over h. ஒரு இழையில் துணிக்கையானது கோர்க்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் அவதானிக்க வேண்டியது, இழிவிசைகள் மாறாது என்பதை குறித்த முறையை பாருங்க. இப்படித்தான் மற்ற பக்கத்துக்கு குறித்து விடக்கூடாது. முதலாவது நீங்க அவதானிக்க வேண்டியது
நிறை அங்கே போட்ட சில இதில் படங்களில் போடப்பட்டிருக்கா, நீங்கள்லாம் நிறைய இந்த கீழே இழுத்து விட வேணும் எம்ஜி. அடுத்தது இது சம்பந்தமான சமன்பாடுகளை எவ்வாறு எடுக்கிறேன் நான் முதலே காட்டியிருந்தேன். அதன் பிறகு அதிலிருந்து ஒமேகா வர்க்கம் சமன் இப்படி என காட்டுக என்று சொன்னதை நாங்கள் அதை எடுத்திருந்தேன். இந்த கடைசி பகுதியை மட்டும் நான் உங்களுக்கு திருப்பி சொல்ல வேண்டும். இந்த கோணம் பாருங்கள், இப்படி இருந்து இது வட்டையகத்தை வரையணும். இந்த ஒரு நாளும் மேலா 5/2க்கு மேலேயோ அல்லது இஞ்சாலே சைவருக்கு கிஞ்சாலே வரையலாம், சைவருக்கு குறை வரையலாம். அப்போ இது ஒரு பெருமானம் இருக்க வேண்டும். இந்த பெருமானம் எப்பொழுதும் 90க்கும் சைவருக்கும் இடையில இருக்கு. அதான் உயிர்த்தறிய உங்களை சொல்லியிருக்கு. உங்கள்கிட்ட இருக்கா, உங்களிடம் அந்த சம்பந்தமான தரவுகள் உங்க வச்சிருக்கிறீங்களா, அல்லது உங்களுக்கு அப்படியான தெளிவு இருக்கான்னு பார்க்கறது தான் இந்த கேள்வி கொடுக்குறது. அப்போ நீங்கள் இதில் மிகவும் கவனமாக இருக்க. அப்போ சைன் டீட்டா, அப்போ இதில் நாங்கள் சைன் டீட்டா போட்டால் sin π/2 sin சைவர் சுருக்கி சைன் டீட்டா வந்து 1க்கும் சைவருக்கும் இடையில் இருக்குதுன்னு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும். ஏற்கனவே நீங்கள் எடுத்ததை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் போவோம், அது மட்டும் தருவான். ஒரு இன்றில் பிடிச்சிதான் மற்றதுக்கு ஏறுறது. அப்போ இதை வச்சுக்கொண்டு தான் நீங்கள் போகணுண்டால் இந்த இடத்துல நீங்கள் சைன் டீட்டாவை எழுவாயாக மாற்றி வைக்க வேணும். இது கணக்கில் இப்படி வந்து கொண்டே இருக்கு. அப்போ நீங்கள் அதை செய்ய உங்களுக்கு ப்ராக்டிஸில் பிடிச்சிருவீங்க டக்குன்னு. அப்போ சைன் டீட்டா எழுவாயாக மாற்றி அதை கொண்டு வந்து நீங்கள் இங்கே பிரதியீடு செய்கின்ற பொழுது உங்களுக்கு வேண்டிய ஒரு சமநிலை ஒன்று கிடைக்கும். 2 சமநிலை வருது. இதை நீங்கள் பெருக்கி எங்களுக்கு கொண்டு வர போறே இல்லை. ஜி எப்பொழுதும் பெருது சைவர் வரும். இதுதான் தேவையான சமநிலை. இந்த பக்கம் அதை நாங்கள் எடுத்து செய்ய தலைகளாக பிரட்டுங்க. இதை தலைகளாக நீங்கள் பிரட்டினால் சமநிலைக்குறி மற்ற பக்கத்துக்கு மாறும். அதை நீங்கள் சுருக்குவதன் மூலம் ஒமேகா வர்க்கம் பெரிது 2Gயின் கீழ் H என்று வந்திருக்கின்றது. அங்கே கேட்ட கேள்வி வந்து ஒமேகா இப்படியே விட்டுட்டு போனால் அவங்களுக்கு கடைசியில் ஒரு 5 மார்க்ஸை வெட்டி போடுவாங்க. கேட்ட கேள்வியை பார்த்து விடையே கொடுங்க. சில இடத்துல ஒமேகா வர்க்கம் மட்டும் உங்களுக்கு கேட்டிருந்தால் அந்த இடத்துல நிப்பாட்டுங்க. இங்கே ஒமேகா தான் கேட்டிருக்கு. ஆகவே ஒமேகா பெரிது வர்க்க மூலம் 2Gயின் கீழ் H. அத்துடன் அந்த கணக்கு பூரணமாக நிறைவு பெற்றுவிட்டது. இத்துடன் இந்த பாடவேளை நிறைவு பெறுகின்றது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.